பிரசாத் மனோகர் அவர்களை வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு பூங்கொற்று கொடுத்து கௌரவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் தலைமை செயலாளர் திரு வி இறையன்பு IAS அவர்களுக்கு பூங்கொற்று வழங்கி மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அடுத்தபடியாக புகழ்பெற்ற எழுத்தாளர் திரு S பாலபாரதி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். அடுத்தபடியாக திரு ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். கனவு காணும் இடத்தில் இருந்து அந்த குழந்தை ஒரு கனவை நோக்கி பயணிக்கும் வடிவமா இந்த புத்தகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒரு சாதாரண வாழ்க்கையை நூலாக வடிவமைக்கலாம். அந்த நூலை மற்றவர்களுடைய கனவாக வடிவமைப்பதுதான் ஒரு உண்மையான சாதனை. அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் நிர்வாகத்தில் 12 ஆண்டுகளாக அனுபவம் கொண்டவர். சாதாரண தொடக்கத்தில் இருந்து கடுமையான முயற்சி மற்றும் தலைமைத்துவத்தின் மூலம் கலெக்டராக உயர்ந்தவர். அவரது அனுபவங்களை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக மாற்றியவர். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கதாநாயகன் டாக்டர் வி ராம் பிரசாத் மனோகர் IAS பெங்களூரு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தின் தலைவரை பேசுவதற்காக அழைக்கிறோம். அவையில் தலைமையேற்றிருக்கின்ற எனது தனிப்பட்ட கதாநாயகனும் தமிழக அரசின் தலைமைச் செயலராக பொறுப்பேற்று தமிழக இளைஞர்கள் எல்லோரின் கதாநாயகனாகவும் விளங்குகின்ற பெரும் மரியாதைக்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா திரு வி இறையன்பு IAS அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலவே இந்த விழாவிலே திரு வி இறையன்பு IAS அவர்கள் வெளியிட்ட எனது புத்தகமான கருவில் இருந்து கலெக்டர் வரை என்ற புத்தகத்தை பெற்றுக்கொண்ட திரு ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அவர்களை இந்த விழாவிற்கு நான் மிகவும் உள்ளன்போடு வரவேற்று வணங்குகின்றேன். மேலும் பெரும் புகழ் படைத்த தேசிய அளவிலான விருதுகளை பெற்று நம்முடன் இந்த அரங்கத்திலே விழாவை சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற திரு S பாலபாரதி ஐயா அவர்களை எனது உளமாற வரவேற்று வணங்குகின்றேன். மேலும் சமயம் பாராமல் பல திசைகளில் இருந்து வந்து இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கின்ற வாசக பெருமக்களுக்கும் எனது மனமாற வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சென்னையிலே 49வது புத்தக கண்காட்சி திருவிழா நடைபெற்று வருகின்றது.
இந்த தருணத்திலே நானும் ஒரு புத்தக வாசிப்பாளர் என்ற முறையிலே இந்த புத்தகத்தை, நான் எழுதிய இந்த புத்தகத்தை எனது ஆசானாக நான் கருதுகின்ற திரு வி. இறையன் பையேஸ் அவர்கள் கையால் வெளியிட்டதை பெருமையும் பெருமகிழ்ச்சியோடு நான் நினைவு கூறுகின்றேன். இந்த புத்தகம் எதை பற்றி சொல்கிறது என்று எல்லோரும் என்னை கண்டார்கள். இந்த புத்தகத்திலே கிட்டத்தட்ட 357 பக்கங்கள் இருக்கின்றன. அதை 2 பாகமாக பிரித்திருக்கின்றேன். முதலாவது பாகம் உன்னை உயர்த்து, இரண்டாவது பாகம் பிறரை உயர்த்து. இந்த புத்தகத்தை எழுதும்போது இதை ஒரு சாதாரண சுய முன்னேற்ற புத்தகமாக தான் எழுத வேண்டும் என்று தொடங்கினேன். எழுத ஆரம்பித்த போதுதான் தெரிந்தது இது வெறும் சுய முன்னேற்ற புத்தகம் அல்ல, இது ஒரு சுய சரிதையின் மூலம் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஊக்கப்படுத்த வேண்ட ஒரு புத்தகம் என்று உருப்பெற்றது. எப்படி சிறு மலை துளி சுனையாக வந்து நீரோடையாக தவழ்ந்து நதியாக விரிந்து கடலிலே கலக்கின்றதோ, அதை போலவே எனது எண்ணங்களை, வாழ்வின் ஓட்டங்களை எப்படி இந்த நிகழ்ச்சிகள் மாற்றி அமைத்திருக்கின்றன, எப்படி ஒரு சாதாரண நடுத்தரத்திற்கும் கீழே இருக்கின்ற ஒரு ஏழை மாணவன் தனது வாழ்விலே ஏற்படுகின்ற சவால்களையும் சிரமங்களையும் படிப்படியாக கடந்து வர முடியும் என்ற எனது அனுபவத்தை என்னை போன்ற நடுத்தர குடும்பத்து மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய அளப்பரியா ஆவலின் ஒரு வெளிப்பாடு தான் இந்த புத்தகம்.